இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 4 கிலோவாட்டு ஹைப்ரிட் சிஸ்டம். ஒரு லித்தியம் பேட்டரி பேக்கப்புக்கு ஒரு 5 யூனிட் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். இங்கே மேலே கேரளா டைப்பில் மேலே ஷெட்டு போட்டிருக்காங்க. மேலே ஏறுறதுக்கு ரொம்ப சிரமம். அப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டிருக்கோம், பம்பிங் எக்ஸ்ட்ரா போட்டு. அதே மாதிரி ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் நம்ம ஏற முடியும். எப்போயாவது 2 மாதத்துக்கு ஒருக்கையோ 3 மாதத்துக்கு ஒருக்கையோ ஸ்ப்ரிங்க்லிங் போடும்போது. வீடுகளில் சோலார் போடுறதுக்கு இடமே இல்லை, ரொம்ப ரிஸ்க்கான இடம். அந்த இடத்துலையும் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம். மெயின்டெனன்ஸ்க்கும் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டு கொடுத்துட்டோம். அடிக்கடி போக வேண்டியிருக்காது. டெக்னீஷியன்ஸ் மட்டும் 3 மாதத்துக்கு ஒருக்கையோ 4 மாதத்துக்கு ஒருக்கையோ அதை மேலே ஏறி ஏதாவது ஒரு சர்வீஸ் இருந்துச்சுன்னா பார்க்கணும். பெரும்பாலும் இந்த ஆன்கிரிட் சோலார் சிஸ்டத்தில் சர்வீஸே வராது. அப்படிங்கிறதுனால நமக்கு கவலை இல்லை. சோலார் பேனலு அதில் இருக்க வயரிங் பக்காவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் எனக்கு தெரிஞ்சு கடந்த 15 ஆண்டுகளில் நம்ம அந்த அனுபவத்தில் பார்க்கும்போது சோலார் பேனலில் அதுக்கு பின்னாடி இருக்கிற வயரிங்கில் 99.9% சர்வீஸ் வராது. எப்போயாவது ஒருக்கா ரொம்ப ரேராக அந்த சோலார் பேனலில் இருக்கிற வயரை ஏதாவது விலங்கினங்களோ அல்லது ஏதாவது ஒரு சேதத்தினால, இயல்பான சேதத்தினாலேயோ பாதிப்பு ஏற்படலாம். மற்றபடி அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படாதனால இந்த மாதிரி சோலார் பேனலை இவங்களுக்கு அந்த கேரளா டைப்பு ஷெட்டு மேலே கீழே இருக்கிற ஆங்கிளில் நல்லா வெல்டு பண்ணி போட்டிருக்கோம். காற்று வேகமாக அடித்தாலும் அதை தாங்கக்கூடிய வகையில் 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ஸ்கொயர் பைப்பு, கேல்வனைஸ்டு ஸ்கொயர் பைப்பு போட்டு அதை ஃபுல்லாக ஃபாஸ்டன் பண்ணி அதுக்கு மேலே நம்ம அந்த சோலார் பேனலை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு சோலார் பேனலோட ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். ஏன்னா அத்தாசமாக மேலே நிற்கும்போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த வெல்டிங் வச்சு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக சோலார் பேனல் ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிலும் நல்லா கிடைக்கும். எந்த விதமான நிழலும் படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால வெயில் நல்லா கிடைக்கும். அதில் உருவாகிற ஜென்ரேஷன் ஆகிற சோலார் பவரை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடு அப்படிங்கிறதுனால 1A கனெக்ஷனு, அதிகப்படியாக உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தை நம்ம ஈபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நெட் மீட்ரு கனெக்ஷன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் பேக்கப் தேவைப்படுது. தனியாக ஒரு யூபிஎஸ் வைக்கிறதுக்கு பதிலாக இதில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆன்கிரிட் சிஸ்டம் 5 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இங்கே போட்டிருக்கோம். அதில் எத்தனை பேட்டரியை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லித்தியம் பேட்டரிங்கிறது 5 கிலோவாட்டுன்னு சொல்லுவாங்க. லோ வோல்டேஜ் பேட்டரி 48 வோல்ட்டு. அதாவது இதோட உண்மையான வோல்ட் 51.2. இது மாதிரி இந்த 5 கிலோவாட் சிஸ்டத்தில் 8 பேட்டரி வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஒரு பேட்டரியில் 5 யூனிட் ஸ்டோர் பண்ணலாம். அதை 5 கிலோவாட் பேட்டரின்னு சொல்லுவாங்க. 10 யூனிட் ஆக்குறோம் அப்படின்னா 10 கிலோவாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டு அதில் 8 பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். 8 பேட்டரினா 40 கிலோவாட்டு. இன்வெர்ட்ரு 5 கிலோவாட்டு தான். பேட்டரி 40 கிலோவாட்டு சேர்க்கலாம். 40 யூனிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி அதிகப்படியான பேட்டரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கமர்ஷியலுக்கு மட்டும்தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு ஏசியெல்லாம் நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா அடிக்கடி லோ வோல்டேஜ் வருது, கரண்ட்டு கட் ஆகுது. அந்த பகுதிகளில் மட்டும் நீங்கள் ஹைப்ரிட்டு போட்டு ஒரு பேட்டரியோ இல்லை அதிகப்படியாக 2 பேட்டரியோ போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு கரண்ட்டு கட் ஆகிற நேரங்களில், குறிப்பாக சனிக்கிழமெலாம் கரண்ட்டு மெயின்டெனன்ஸாக கட் பண்ணுறாங்கன்னா, கடுமையான வெயில் இருக்குது, உங்கள் வீட்டில் பேட்டரி தீராமலேயே டைரெக்டாக சோலார் பேனல்லேருந்து நீங்கள் ஏசியை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இங்கே 4000 வாட்ஸுக்கு பேனல் இருக்கிறதுனால 2 ஏசியை கண்டினியூஸாக ரன் பண்ணாலும் பேட்ரி தீராது. சோலார் பேனல் நேராக வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போல்லாம் ஏசி வாங்கும்போது தயவுசெய்து இன்வெர்ட்ரு 5 ஸ்டார் ஏசி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் பைக்கெலாம் கட்டாயம் எல்லோரும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே பெட்ரோல் டீசல்லாம் இருக்காது. அப்போ முழுமையாக சோலார் பவரு, லித்தியம் பேட்டரி ஸ்டோரேஜ், அதில் போக்குவரத்து வசதி, சமையலுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்டர் ஏசிஸு, இது மாதிரி வாங்கினீங்கன்னா குறைந்த முதலீட்டில் சோலார் போட்டுட்டு
அதோட நம்ம பயன்பாடு முழுவதையும் தங்கு தடை இல்லாமல் பண்ணலாம். யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி சுய திருப்தி அடைஞ்சிக்கலாம். நீங்கள் தன்னிறைவுன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான மின்சக்தி அத்தனையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கிது.